திமுக சார்பாக அண்ணா அறிவாலயத்திலிருந்து 1 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் உட்பட நிவாரணப் பொருட்களானது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். திமுக தலைமைச் செயலகத்திலிருந்து 1 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் உட்பட நிவாரணப் பொருட்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. லாரிகளில் இந்த நிவாரணப் பொருட்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள், நிவாரணப் பொருட்களை பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று அண்ணா அறிவாலயத்திலிருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் தற்பொழுது நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டார். இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரின் அறிவுறுத்தலின்படி, அதாவது அரியலூர் மாவட்டத்தில் மற்றும் அதே போல 25,000 உணவு பெட்டகங்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு விநியோகித்துள்ளனர். அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அன்பரசன் அவர்களின் 1 லட்சம் கிலோ அரிசி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மேற்கு மாவட்ட சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணி அவர்களது ஏற்பாட்டில் 1 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம், விக்கிரவாண்டி மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதாவது இந்த நிவாரணப் பொருட்களை திமுக சார்பில் இன்று திமுக கட்சி தலைவரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று லாரிகள் மூலமாக இந்த நிவாரணப் பொருட்களை இன்று அண்ணா அறிவாலயத்திலிருந்து தற்பொழுது கொடியசைத்து துவக்கி வைத்த காட்சி பார்க்க முடிகிறது. கனகதாரா, 1 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் உட்பட நிவாரணப் பொருட்களை பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அண்ணா அறிவாலயத்திலிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.